ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கேங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று உள்ளே வந்துச்சு. அந்த பில்டிங் சம்மந்தமாக சில விஷயமெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்போ பார்த்தா அதில் வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பழைய கிச்சன் ஒன்று காமிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு கிச்சனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. நமக்கு கடவுளோட இதில் அந்த முகம் தெரிஞ்ச முகம் மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருப்பாங்க. ஆனால் இவரை பார்த்தா தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அந்த ஃபேஸ் மட்டும் என்னால் மறக்கவே முடியல. அந்த முகத்தை ரொம்ப இதாக பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசும்போது ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் இதாக தான் நான் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போதே நல்லா டீசெண்டாக பேசினேன். அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு எந்த ஸ்கூல் படிச்சிங்கும் போது மைக்கேல் ஸ்கூல் அப்படின்னாங்க. அப்புறம் யார்கிட்ட படிச்சிங்கும் போது இந்த மாதிரி சார்கிட்ட படித்தேன், தமிழ் வாத்தியார் இவர்கிட்ட படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வாத்தியார் பேர் இதுவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அந்த வாத்தியார் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து என்னுடைய மாணவர்களை வந்து ஒழுக்கத்தோடு நான் கல்வியை போதித்தேன். அந்த ஒழுக்கத்தோடு இருக்காங்களாங்கிற பார்க்கறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஃபெரோஸ் வந்து இந்த ஃபீல்டில் அவ்வளோ ஒழுக்கமாக நேர்மையாக டீசெண்டாக பேசுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு அவன் ஒர்க் கொடுக்குறா, அப்படி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு நேரில் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் மீட் பண்ண போகும்போது சார் இந்த இடத்துட்டு வாங்கும் போது நான் பழக்கப்பட்ட ஏரியா தான் அந்த குனியம்புத்தூரில் அந்த காலவாய்க்கிட்ட ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. பார்த்தா ஷோரூமாக வச்சுருக்காங்க. உள்ளே போனோடனே நான் வீடியோவில் பார்த்தது எல்லாமே அங்கே லைவாக தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது இருக்கிற ஃபீல்டு லைவில் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லா டிசைன்ஸும் பண்ணி வச்சுருந்தாங்க. மெட்டீரியல் காமிச்சாங்க, அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அது உடைக்கவே முடியாதுங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க. இப்படி ஒரு கிச்சனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருந்தேன் எம்டிஎஃப்ல. அது எனக்கு பெருசாக அவ்வளோ திருப்தியே இல்லை. அதில் பார்த்தாக்கா இந்த யூபிவிசி மெட்டீரியல்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது பியூர் டீக் வுட்டு மாதிரியே இருந்தது. ஃபினிஷிங் கரெக்டாக வருமானு பார்க்கும்போது கரெக்டாக சொன்ன மாதிரி மெட்டீரியல் வந்து இறங்குச்சு. எந்த ஒர்க்கு கேட்டாலும் ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்தாங்க. ரீஒர்க் வந்துச்சுனாக்கா உடனே ஆல்ட்ரும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போவே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், டவுட் இருக்கும், புது ஐடியா இருக்கும், அது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க்கு வந்து எவ்வளோ நாள் 4 நாள் 5 நாளில் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஷார்ப்பாக அதே போல் கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப திருப்தி. அதே போல் இந்த ஒர்க்கு நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனாலும் உடனே ஊர் ஃபுல்லாக சொல்லணும், அது 4 பேர் பயன்பெறணும்னு சொல்லி தான் இது வரைக்குமே இருந்திருக்கோம். இத்தனை வருஷத்தில் ஒரு சாப்பிட போன கடையாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் யாராவது போகிறாங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் எனக்கு பழக்கம். அதே போல் இந்த ஒர்க் பண்ண எனக்கு இருந்த சந்தோஷம் மற்றவங்களையும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், ரிலேட்டிவ்ஸோட கூப்பிட்டேன். சும்மா வாங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு அப்படியே நம்ம பார்த்துருந்தேன். இப்போ ஏறக்குறைய 2-3 ரெஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கிச்சனுக்கு என்ன மாதிரி வருங்கிறத மேனுவலில் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும்போது அவங்களோட ரெஃபரன்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், என்னுடைய மாணவனை வச்சு பண்ணது மிக சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த இதெல்லாம் பாருங்கள், அவங்களோட ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா என்னுடைய மாணவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க நல்லபடியாக வரட்டும். நன்றி.